இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி யாக்கோபு 2வது அதிகாரம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், அதிகாரம் 2, வசனங்கள் 1 துவங்கி. கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நேசத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பெரிய காரியங்களை அறிந்து கொள்ள, உமக்கு விருப்பமான வழியில நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்து வருவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா பிதாவே, இந்த நாளிலே எங்களோடு என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ நீர் பேசும். எங்கள் மனதை நாங்கள் அமைதிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளிலே எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உம்முடைய வசனத்தை கேட்க வேண்டிய இந்த நிமிஷத்திலே, இந்த ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரே, எங்கள் சுற்றுப்புறங்களையும் எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களையும் எங்களையும் எங்களது உள்ளத்தையும் அமைதிப்படுத்தி உம்முடைய வசனத்தை கேட்கிறோம். அப்பா பிதாவே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நீர் எங்களுக்காக அன்போடு எழுதி வைத்திருக்கிற உம்முடைய பரிசுத்த வல்லமை உள்ள உயிருள்ள வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மிடத்துல ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபத்தில் 2வது அதிகாரம். யாக்கோபு புத்தகம். யாக்கோபு பரிசுத்தவானாகிய யாக்கோபு ஒரு ஜெப வீரனாக நாம் பார்த்தோம். அந்த ஜெப வீரன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டவர். அப்படி இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த அவர் உடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை காணுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்துல 15வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு காட்சி கொடுக்கிறார். யாக்கோபு இயேசு கிறிஸ்துவை, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்டதிலிருந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். உண்மையாய் என்னுடைய விசுவாசத்தை உயிருள்ள விசுவாசமாக மாற்றி விடுவேன். நான் பேசுகிற வார்த்தைகள் வலிமையுடைய வார்த்தைகளாக இருக்கும். என்னுடைய ஜெபம் வலிமையுடையதாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை நடைமுறையிலே தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்கும் என்று, நடைமுறையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பல காரியங்களை எழுதி சென்றிருக்கிறார். 5 அதிகாரங்கள் இருக்கின்றன. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 5 அதிகாரம் இருக்கின்றன. இந்த 5 அதிகாரங்களிலே 108 வசனங்கள் இருக்கிறது. இந்த 108 வசனங்களிலும் லைஃப் ஸ்டைல், பிராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல், நடைமுறையில என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்று நடைமுறையில நமக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அநேக உபதேசங்களை நாம் கேட்கலாம். உபதேசங்களை கேட்கும் போது அந்த உபதேசங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். ஐயோ, எவ்வளவு அழகான உபதேசம் வேதத்துல எழுதியிருக்கிறதே என்று மகிழ்ச்சியோடு இருப்போம். ஆனால் இந்த உபதேசங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை ஜீவியமாக மாற வேண்டும். அன்பானவர்களே, அதைதான் திரும்ப 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 5 அதிகாரங்களில 108 வசனங்களில மீண்டும் மீண்டும் நமக்காக சொல்லுவது பரிசுத்தவானாகிய யாக்கோபு. நமக்கு தெரியும், பரிசுத்தவானாகிய யாக்கோபுக்கு ஓல்டு கேமல் ஸ்கின்னு அவருடைய முட்டைய பார்த்து சொல்லுவாங்களாம். அப்படியாக ஜெபித்த ஒரு மனிதன்.
அவர் யாருக்கு எழுதுகிறார்? சிதறி போகிற விசுவாசிகளான யூதர்களுக்கு எழுதுகிறார். அன்பானவர்களே, அவர் அப்படி எழுதினார் என்றால் இன்று எனக்காகவும் உங்களுக்காகவும் எழுதுகிறார். முதல் அதிகாரத்திலே அவர் அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? நீ சோதிக்கப்படும் போது ஞானத்தை, உன்னத ஞானத்தை நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் கொடுக்கிற ஞானத்தை நான் சொல்லவில்லை. தேவன் கொடுக்கிற ஞானம் இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய சோதனையின் காலத்தில் நம்மை பிசாசானவன் சோதிக்கும் போது, வெளிப்புறத்துல இப்ப விழுந்து போகிற இந்த உலகத்திலே நமக்கு பல சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும் என்று அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அந்த 5வது வசனம், உன்னத ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னதமான ஞானம், பரலோகத்திலிருந்து வருகிற ஞானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவேன்? இந்த என்னுடைய இருதயத்துல வாசமாய் இருக்கிறார் அல்லவா இயேசு கிறிஸ்து. அவரே எனக்கு தேவ பலனாக, தேவ ஞானமாக இருக்கிறார். அந்த ஞானம் எனக்கு கிடைக்கும் போது நான் என்னுடைய சோதனைகளை மேற்கொள்ள முடியும். அது வெளியிலிருந்து இந்த விழுந்து போன உலகத்துல வாழ்கிற எனக்கு வருகிற பிரச்சனையாயிருந்தாலும் சரி, என்னுடைய சரீரத்துக்குள்ளேயே எனக்குள்ள பிசாசானவன் என்னை சோதிக்கிறானே, பாவம் செய்வதற்காக தூண்டி இருக்கிறானே, அந்த விதமான சோதனையானாலும் சரி எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு என்று சொல்றார். சொல்லிட்டு 1வது அதிகாரத்துல நம்ம பார்த்தது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றாரு. அவர் நல்ல தேவன், அன்புள்ள தேவன், உனக்கு நல்ல ஈவுகளையே அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்றார். இப்ப 2வது அதிகாரத்துக்கு வந்த இந்த ஒரு பின்னணியில இப்ப 2வது அதிகாரத்துல இருக்கிற நாம் என்ன ஆண்டவர் நமக்கு சொல்றாருன்றத பார்க்கலாம். அப்போ இவர் எழுதுறது யாரு? இந்த உபத்திரவத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வருகிறது. இந்த துன்பங்கள் வருகிற இந்த காலத்துல, உபத்திரவங்கள் வருகிற காலத்துல அவங்க என்ன செய்யறாங்க? எருசலேமை விட்டு பல இடங்களுக்கு சிதறி போறாங்க. அதுதான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்த்தோம். இப்ப யாரு எழுதுறா? அவரு எப்படிப்பட்டவரு? யாருக்கு எழுதுனாங்க? அவங்க எப்படிப்பட்டவங்க? இது ரெண்டையும் தெரிஞ்சிட்டா இன்று தேவன் நம்மோடு இந்த வசனங்களை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அது எனக்காக எழுதியிருக்கிறார். ஏன்னா அவர் தொடங்குறத பாருங்க, என்னுடைய சகோதர சகோதரிகளே, என் சகோதர சகோதரிகளே, உரிமையோடு கூப்பிட்டு சொல்றாரு. அப்போ பலவிதமான கஷ்டத்துல இந்த யூதர்கள் எருசலேமை விட்டு சிதறி போயிடுறாங்க. இப்படி சிதறி போனவர்களை பார்த்து அவர் கூப்பிடுறாரு, என் சகோதர சகோதரிகளே கூப்பிட்டுட்டு இங்க ஒரு புது டாபிக் கொண்டு வராரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஜேம்ஸ் எழுதுறதெல்லாம், பரிசுத்தவானாகிய யாக்கோபு எழுதுகிறது அனைத்துமே பிராக்டிக்கலா நம்ம செய்ய வேண்டியது, நடைமுறை வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டியது. இப்ப அவர் எப்படி தொடங்குறாரு? என் சகோதர சகோதரிகளேன்னு தொடங்கி இந்த 2 முக்கியமான கருத்துக்களை இந்த 2வது அதிகாரத்துல சொல்றாரு. முதல் கருத்து, நீ பட்சபாதம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நம்மோடு பழகுகிறவர்களிடத்துல 2 வகையான மக்கள் நம்மோடு பழகுவார்கள். ஒருவர் நல்ல பணம் படைத்தவர்கள், மற்றவர்கள் ஒரு சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள். இந்த 2 கூட்டமும் இந்த உலகத்துல இருக்குது. இதை 2 கூட்டத்தில் போகும்போது, நீ நல்ல பணம் படைத்தவர்கள் செல்வந்தர்களிடத்துல எப்படி பழகிற, ஒன்றுமில்லாத ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்துல எப்படி பழகிற, இதை உனக்கு சொல்லிட்டு நீ எப்படி பழக வேண்டும், எதற்காக அப்படி பழக வேண்டும் என்பதை முதல் பகுதியில சொல்றாரு. அடுத்த பகுதியில 2வது அதிகாரத்துல ஒரு அருமையான சத்தியத்தை கொண்டு வருகிறாரு. உயிருள்ள விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் வார்த்தையில இல்ல, உன்னுடைய செய்கையில விசுவாசம் வெளிப்படுகிறதா? உன்னையே நீ யோசித்து பாருன்ட்டு நமக்கு நல்ல அருமையான எடுத்துக்காட்டுகளை கொடுத்து விளக்கம் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது முதலாவது பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம்.
பார்க்கிறோம். அந்த முதல் பகுதியில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எப்படி தேவன் இந்த உலகத்தின் மக்கள் அனைவரையும் ஒரே வகையில நேசிக்கிறாரோ, irrespective of the riches, irrespective of what people possess, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மக்கள் இடத்துல என்ன சொத்துக்கள் இருக்கிறது என்ற அந்த அனைத்தையும் விட்டுவிட்டு மனிதனை மனிதனாக நீ பார்க்க வேண்டும். மனிதன் அவன்கிட்ட இருக்கிற அவனுடைய பொருட்களை வைத்து மனுஷனை மதிப்பு போடாது. ஒரு மனிதன் கையில இல்லாததை வைத்து மதிப்பு போடாது. மனிதனை தேவன் சிருஷ்டித்த அப்படினால் விசுவாசிகளை இந்த இடத்துல யார குறிப்பிடுறாருன்னா, விசுவாசிகள் மத்தியில சகோதர சகோதரிகளே, என் சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள்ல சிலர் பணக்காரராயிருக்கலாம், சிலர் ஏழைகளாக இருக்கலாம். நீ பணக்காரரை எப்படி மதிக்கிறாயோ அது போல ஏழைகளையும் மதிக்க வேண்டும். ஏன்னா உருவாக்கினவர் தேவன், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்ப அவர் பேசிட்டு இருக்கிறது விசுவாச கூட்டத்திற்கு. நம்ம உலகத்திலேயே அப்படிதான் நடந்துக்கணும். ஆனால் இங்கு நாம் பார்ப்பது நம்முடைய விசுவாச கூட்டம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் நடந்து கொள்ளுகிறதுல வித்தியாசம் காட்டக்கூடாது. அததான் இந்த முதல் பகுதியில சொல்றாரு. இந்த வசனத்தை கவனிங்க. என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளது போல நீங்கள் ஆராய்ந்து செயல்படாதீர்கள். அப்படின்னா என்ன சொல்றாரு அவர் இந்த இடத்துல? இயேசு கிறிஸ்துவினிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் என்ன செய்யாதீங்க? ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். அன்பானவர்களே, ஒரு வார்த்தை இந்த இடத்துல ஆராய்ந்து. எப்படி ஆராய்ந்துன்னு சொல்லும்போது, ஆள் பார்த்து நீ ஆராயாத. ஆள் பார்த்து நீ என்ன செஞ்சிடாத, அவன் எப்படி செல்வந்தனா இல்ல அவன் ஏழையான்ட்டு ஆராயாத. ஆளை பார்த்து அந்த ஆளை வச்சு அவன் கையில இருக்கிற பொருட்களை வைத்து அவன் யாருன்றத நீ மதிப்பிடும் போது, அவனுடைய சொத்துக்களையோ அவனுக்கு இருக்கிற பொருளையோ செல்வத்தையோ வைத்து ஆள் பார்த்து நீ என்ன செய்யாத, செயல்படாதே. பொன் மோதிரம் பளபளப்பான, அவர் சொல்றாரு பாருங்க, பொன் மோதிரம் போட்டிருந்தாலும் சரி, பளபளப்பான ஆடைகளை அணிந்திருந்தாலும் சரி, இல்ல ஒரு அழுக்கு நிறைந்த துணியை கட்டிட்டு வரவனாயிருந்தாலும் சரி, நீ உன்னுடைய தொழுகை கூடத்திற்குள் வருகிறார்கள். அவங்கெல்லாம் யார்? இப்போ ஆலயத்துக்குள்ள வராங்க. இப்போ ஆலயத்துக்குள்ள வராங்கன்னு சொல்லும் போது நாம இப்படி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த விசுவாசிகள்ல ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. ஒண்ணு பணம் படைத்தவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள். நல்ல பணத்தை உடையவங்க அழகா உடுத்திட்டு வரலாம், நிறைய பொண்ணு ஆபரணங்களை அணிந்திருக்கலாம். ஆனா ஏழையா வரும்போது பாருங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரீம். சாதாரண ஏழை கூட இல்ல, கந்தை அணிந்த, அழுக்கு கந்தை அணிந்த, கடினமா இருக்கு இல்லையா, ஒரு ஏழை, அவங்கிட்ட அழுக்கான உடைதான் இருக்குது. அந்த அழுக்கான உடை கூட கந்தையா இருக்குதுன்றாரு. இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு சொல்றாரு. ஒருத்தர் பொன்மோதிர அணிஞ்சு பளபளப்பான ஆடை, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன, அழுக்கு ஆடை, கந்தை அடைந்த ஆளு. இந்த ஏழை வராங்க. இவங்க எல்லாரும் எங்க வராங்க? தொழுகை கூடத்தை. இந்த தொழுகை கூடம் ஆலயம்னு சொல்லும் போது, ஆலயத்துக்குள்ள வந்தாலும் சரி, நம்ம விசுவாசிகளாக எந்த இடத்துல கூடினாலும் சரி, இல்ல நம்ம உலகத்துல ஒரு நடந்து வாழ்கிற நாட்களில நம்ம மக்களை அப்படி மீட் பண்ணாலும், அவர்களை சந்தித்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாதான்? அதுல பட்சபாதம் காட்டக்கூடாது. அப்படின்னா வித்தியாசம் காட்டக்கூடாது. மனிதனை நீ என்ன செஞ்சிடாத, ஆள் பார்த்து அவனை ஆராய ஆரம்பிக்காத. அவன் பொண்ணு மோதிரத்தை அப்படி பார்த்த உடனே, பா என்ன பணக்கார இவர் வராருன்ட்டு அவர்கிட்ட பேசுற விதம் வேற. ஒரு ஏழை, பரம ஏழையா இருக்கணும். ஏன்னா என்ன, கந்தை துணின்ற அளவுக்கு சொல்றாரு. அவ்வளவு ஏழையா இருக்கும் போது நீ என்ன செய்யாத,
நீங்க பளபளப்பான ஆடை அணிந்தவங்களை பார்த்து நீங்க என்ன செய்யாத, அவங்களுக்கு தனி கவனத்தை கொடுக்காதீங்க. அவங்கள பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள். அவங்க கிட்ட பேசுற விதமே பாருங்க, நம்ம விதமே மாறிடுது. நீங்க இங்க உட்காருங்க அவங்க கிட்ட சொல்றோம். ஆனா ஒரு ஏழைய பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய, நீ அங்க போ, அந்த பேசுற விதமே இங்க என்ன வார்த்தை வருது, தயவு செய்து, பிளீஸ். எல்லா ஒரு பொலைட் வேர்ட்ஸை நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம். ஆனால் ஒரு ஏழையை பார்க்கும் போது நீ அங்கே போய் நில்லுன்னு சொல்றோம். இவங்களை அமருங்கள்னு இடம் கொடுக்கிறோம். யூஸ் பண்ற வேர்ட்ஸ் மிக பணிவான ஒரு பொலைட் வேர்ட்ஸா இருக்கிறது, மதிப்புக்குரிய வார்த்தையா இருக்கிறது. ஆனா அதே ஒரு ஏழைக்கு வரும்போது முற்றிலும் மாறுபட்டதா இருக்கிறது. அப்ப நீ அங்க போய் தரையில உட்காருன்றோம், இல்லைன்னு சொல்றோம். இல்லாட்டி இங்க வந்து என்ன செய்ய, கீழே உட்காருன்னு சொல்றோம். என் கால் பக்கம்னு சொல்லும் போது என்ன, தரையில கீழே உட்காருன்னு சொல்றோம். இப்படி நம்ம செய்யலாமா? உங்க செய்கையை நீங்க யோசித்து பாருங்கன்ட்டு இவர் நம்ம கிட்ட ஒரு புது காரியத்தை போடுறாரு. இது நம்ம வழக்கமா எந்த இடத்துலயும் பார்க்கல. அநேக உபதேசங்களை கேட்டிருப்போம். நம்ம எல்லாரும் தேவனுடைய சிருஷ்டி, எல்லாரையும் நீங்க அன்பு கூறணும், இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டிருப்போம். இவர் பிராக்டிக்கலா அதை என்ன செய்யறாரு, வாழ்க்கையில கொண்டு வந்து நீங்க இப்படி போட்டு வேறுபாடு காட்டாதீங்க, மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாருங்க. 2வது முறை 5வது வசனத்துல என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளேன்ட்டு திருப்பி கூப்பிடுற. 2வது முறை துவங்கும் போது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளேன்றாரு. இப்பொழுது 2வது முறை என் அன்பார்ந்த சகோதரிகளே, நான் சொல்லுவதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழையாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாக தம் மீது அன்பு செலுத்துகிறவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெற்றவர்களாகவும், என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இப்ப நீ ஏழையா இருக்கிற இல்ல பணக்காரனா இருக்கிற, நீ வித்தியாசம் காட்டாதேன்னு சொல்லிட்டு இந்த ஏழைகளை பத்தி அவர் ஒரு காரியம் சொல்றாரு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுவதை கேளுங்கள். இப்ப உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருக்கிறவர்கள், இப்ப உலகத்து பார்வையில், அப்பனா என்ன, தேவனுடைய பார்வை வித்தியாசமாய் இருக்கிறது. நீ பார்க்கிற பார்வையை போல உலகம் நீ இருக்காது. ஒருவேளை நம்ம பார்க்கிறது இல்லாமல் இருக்கலாம். உலகத்து பார்வையில ஏழைகள் வித்தியாசமா இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க நம்பிக்கை செல்வர்கள், நம்பிக்கையில் அவங்க எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறாங்களா, செல்வர்களாயிருக்கிறார்கள். அன்பானவர்களே, தம் மீது அன்பு செலுத்துகிறவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெற்றவர்கள். ஆண்டவருடைய பார்வையில இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆண்டவருடைய பார்வையில அவர்கள் செல்வர்கள். ஆண்டவருடைய பார்வையில எந்த அரசை உங்களுக்கு உரிமையாக கொடுப்பேன் என்று சொன்னாரோ அந்த அரசுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். அன்பானவர்களை, எப்பேற்பட்ட காரியம் பார்க்கிறாரு. ஆண்டவருடைய பார்வை வேற, உலக பார்வை வேற. உலகம் பார்க்கிறது போல நம்ம பார்க்க கூடாது. அதனாலதான் அவர் சொல்றார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள் சொல்றாரு இல்லையா, ரோமர் 12வது அதிகாரத்துல. இந்த உலகம் போடுற வேஷம் நமக்கு வேண்டாம். உலகம் பார்க்கிற பார்வை நமக்கு வேண்டாம். நம்முடைய பார்வையெல்லாம் தேவன் எப்படி அவர்களை பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறாராம், செல்வர்களாக. எதுல? நம்பிக்கையில், விசுவாசத்துல. அன்பானவர்களே, ஏழை எளிய ஜனங்கள் சில வேளையில பார்க்கும்போது, எப்பா நாளைக்கு சில வேளையில இந்த கடப்பக்கம் போகும்போது நான் யோசிப்பேன், ஏழை எளிய ஜனங்கள் சில வேளையில ஒரு கூடையில ஏதோ ஒரு அழிந்து போகிற, இன்னும் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, ஒரு பூவையோ ஒரு பழத்தையோ வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ இருக்குதே, இத
இதெல்லாம் வித்து போகாட்டி எப்படி நம்ம யோசிப்போம். ஆனா அவங்களுடைய மனதுல எந்த கவலையும் இருக்கிற மாதிரி தெரியாது. விசுவாசம், என் தேவன் இத்தனை நாட்கள் என்னை நடத்தி வந்தார், அவர் என்ன செய்வார், இன்னைக்கும் என்னை நடத்துவார் என்ற அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க தைரியத்தோட இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையும் நல்ல அருமையாதான் போயிட்டு இருக்குது, சந்தோஷமா இருக்கிறாங்க. காரணம் என்ன, நம்பிக்கையில் அவர்கள் they are rich in their faith. அவங்களுடைய நம்பிக்கையிலே அவங்க செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. அதனால தேவன் வாக்களிக்கப்பட்ட அந்த அரசுக்கு அவர்கள் உரிமை பேராகவும் இருக்கிறார்கள். அப்ப இவ்வளவும் அவங்களுக்கு இருக்கும் போது கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர்களை தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆனால் நீங்களோ, விசுவாசிகளை பார்த்துதாம்மா பேசுறாரு, ஆனால் நீங்களோ ஏழைகளை அவமதிக்கிறீர்கள். நம்ம என்ன செய்யறோமா, அவமதிக்கிறோம். யோசித்து பாருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எப்பவாவது அப்படி செஞ்சிருக்கிறேனா? உங்களை கொடுமைப்படுத்தி நீதிமன்றத்துக்கு எழுத்து செல்வோர் யார்? உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவங்க யார்? செல்வர்கள் அல்லவா? உங்களுக்கு ஏழை எளிய மக்கள் உங்கள்கிட்ட அன்பா தானே இருக்க பாக்குறாங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள நல் பெயரை பழிக்கு செய்கிறவர்கள் யார்? இந்த செல்வந்தர்கள் தானே. அப்ப பாருங்க, பணம் படைத்தவங்களை நீங்க வேற மாதிரி பாக்குறீங்க, ஏழைகளை வேற மாதிரி பாக்குறீங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. அதனால முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ நானும் அப்படியே பார்ப்பேன். ஹல்லேலூயா. இன்னையில இருந்து சொல்லலாம், ஆண்டவரே உம்முடைய பார்வை அவங்க நம்பிக்கையிலே செல்வர்களாக பார்க்க, நம்பிக்கையில விசுவாசத்துல அதுலதான் மக்களை யாருன்னு நம்ம பிரித்து எடுக்கணுமே தவிர நம்ம பணத்தை வச்சோ உலக பொருட்களை வச்சோ வைக்க கூடாது. முதலாவது. ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, உன் மீது நீ அன்பு கூறுகிறது போல உனக்கு அடுத்தவர்கள் மீதும் அன்பு கூறுவாயாக என்று இறையாட்சி சட்டம் உனக்கு மறைநூலிலே சொல்லி இருக்கிறது அல்லவா? நீங்கள் அதை என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். உன்னை நீ எப்படி நேசிக்கிற? ஒருவேளை உன்னிடத்துல இந்த பணம் இல்லாம இருந்திருந்தா மற்றவங்க உன்னை எப்படி நடத்தணும்னு நீ நேசிக்கிறியோ அது போல இருக்கணும். முதலாவது என்ன செய்யணும், இந்த ஆண்டவருடைய பார்வையை போல இருக்கணும். அவர்களை நம்பிக்கையில் செல்வந்தர்களாக தேவன் பார்க்கும் போது நான் அவர்களை இழிவாக பார்ப்பதற்கு காரணம் என்ன? என் தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கணும். ரெண்டாவது, அந்த கட்டளை, பிரதான கட்டளையின்படி அவர்களை நான் எப்படி பார்க்கணும்னா, அவர்கள் யார் என்பதை தேவன் பார்வையில பார்க்கிற நான் அவர்களிடத்துல நான் எதை காட்ட வேண்டுமா, என்னுடைய அன்பை காட்ட வேண்டும். என்னை போலவே நான் அவர்களை நேசிக்க வேண்டும். மாறாக நீங்கள் பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, செயல்படாதீர்கள். அப்படி செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாவம். மூன்றாவது காரியத்தை சொல்றோம். முதலாவது, தேவன் பார்க்கிறது போல பாருங்க. ரெண்டாவது, உன்னை எப்படி நீ நேசிக்கிறாயோ அது போலவே அந்த ஏழையோ நேசி. உன்னை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது போல செய். மூணாவது, நீ இப்படி செய்யாமல் போய்விட்டீனா இந்த ரெண்டு காரியத்தையும் நீ செய்வது பாவம். அநேக சமயத்துல இதெல்லாம் பாவமான்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில இது பாவமாக காணப்படுகிறது. யோசித்து பாருங்க, ஒருவேளை மக்களை நம்ம எப்படி நடத்துறோம், ஒவ்வொரு மக்களை ஒவ்வொரு மாதிரி நடத்துறோமா, வித்தியாசமா நடத்துறோமான்னு பாருங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று அச்சட்டமே உங்களை தீர்க்கும். எந்த சட்டம்? என்னை போலவே மற்ற நேசிக்கணும்னு நான் சொல்றேன் இல்லையா, அது நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்கும். ஒருவர் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருவர் ஒரு சட்டத்துல நான் தவறி விட்டாலும் எல்லாவற்றிலும் தவறி விடுவேன். ஏன்னா அந்த சட்டம் விபசாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்ற சட்டம் தான் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொல்லுது. அதனால நான் ஒண்ணு செய்யாம இருக்கிறேன், நான் விபசாரம் செய்வதில்லை, ஆனா கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுவும் பாவம் தான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒருவேளை நாம் நம்முடைய மனதுல பெரிய
பெரிய பாவம்னு நினைப்போம். விபசாரம் செய்யறது, கொலை செய்யறது, ஐயோ பயங்கரம், இதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாதுன்னு யோசிச்சோன்னா இன்னைக்கு நம்மளை தாழ்த்தி யோசிக்க வேண்டியது, பாவம்னு கூட நம்ம யோசிக்காத ஒன்றை எடுத்து பரிசுத்தவானாகிய யாக்கோபு நமக்கு சொல்றாரு. அதனால நம்ம என்னன்னா, சட்டம் நமக்கு எது கொடுக்குதா? விடுதலை கொடுக்கிறது. அப்ப நான் ஆண்டவருடைய சட்டங்களை, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் கீழ்ப்படிந்தேன் என்றால் அது என்னுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கும். நீங்க என்ன செய்வீங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற சத்தியம், நீ இரக்கத்தோடு இருக்க வேண்டும். ஏனெனில் 13வது வசனம் பாருங்க, ஏனெனில் இரக்கம் காட்டுவதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு கிடைக்கும். மன்னிச்சா உனக்கு மன்னிக்கப்படும் சொன்ன தேவன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீ இரக்கம் காட்ட வேண்டும். நீ இரக்கம் காட்டினால்தான் உனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? இரக்கம் காட்டுவார். ஏனென்றால் நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த முதல் பகுதி ஒரு சாதாரண ஒரு காரியமா இருக்கலாம் இல்லையா? 2வது அதிகாரத்தின் முதல் பகுதி இது கூட ஒரு பாவமா? மக்களை இப்படியெல்லாம் வித்தியாசமா பார்க்காம நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை நம்மையும் அறியாமல் நம்ம மக்களை வித்தியாசமான வகையில நம்ம பார்த்திருந்தா, நல்ல பணம் படிச்சவங்க அப்படின்ற அடிப்படையிலையோ இல்ல ஒன்றும் இல்லாதவங்கன்ற அடிப்படையில பார்க்கும்போது ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன தெரியுமா? மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், சகோதரனை சகோதரனாக பார்க்க வேண்டும், சகோதரியை சகோதரியாக பார்க்க வேண்டும். இதை நம்ம பார்க்க தவறிவிட்டோம் என்றால் நம்ம ஆண்டவருடைய திருச்சட்டத்திலிருந்து தவறி விடுவோம். 3 காரியங்களை ஆண்டவர் சொல்றார். 1, தேவன் அவர்களை நம்பிக்கையில் செல்வந்தர்களாக பார்க்கிறார். அவர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்களை தேவன் நம்பிக்கையில் செல்வந்தராக பார்க்கும்போது நீயும் நானும் அவர்களை சாதாரணமான மக்களாக, அவர்களை நாம் நடத்துகிற விதம் ஒரு பணக்காரரை நடத்துவது போல இல்லாமல் இருந்தால் அவங்கள நம்ம எப்படி நடத்துறோம் யோசித்து பாருங்க. அதனால அவர்களை நடத்துகிற விதத்துல நாம் தவறி இருக்கிறோமா நம்மளையே ஆராய்ஞ்சு பார்க்கலாம். தேவன் எப்படி அவர்களை பார்க்கிறாரோ அதே வகையில நானும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில பெரிய பணக்காரர்கிட்ட நம்ம போறோம்னு வைங்க, அந்த இடத்துல அந்த பெரிய வசதி உள்ள பணக்கார் என்ன எப்படி நடத்தணும்னு நான் விரும்புறனோ அது போலவே நான் என்ன செய்யணும்? மற்றவர்களையும் நடத்த வேண்டும். 2வது. 3வது, ஒருவேளை நான் அப்படி செய்ய தவறிவிட்டால், நீங்க யோசித்துறாதீங்க, ஐயோ நான் பெரிய பாவம் எதையுமே செய்யலையே, கொலை செய்யல, விபசாரம் செய்யல, இதெல்லாம் இல்லையே, இதை இந்த மாதிரி பட்சபாதம் வித்தியாசமா நடத்துறனே, தேவனுடைய பார்வையை போல என்னுடைய பார்வை இல்லையேன்னு யோசித்தோன்னா நமக்கு அது பாவம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ இரக்கம் காட்டவில்லை என்றால் உனக்கு இரக்கம் கிடைக்காது. இது ஆண்டவர் இந்த நீ மன்னிக்கும் போது உனக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு சொன்னது போல இருக்குது இல்லையா? அதனால இன்னைக்குல இருந்து ஆண்டவர் கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஆண்டவரே நீர் வாழ்ந்த காலத்துல you moved with compassion. ஏழை மக்களிடத்துல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்க. சாதாரண மக்களிடத்துல, ஏழை மக்களிடத்துல அவர் அதிகமாக பழகினார். அவர் அழைத்த மக்கள் கூட சாதாரண மக்களாய் கூப்பிட்டார். அவர் பேசின மொழி மக்கள் பேசுகிற சாதாரண மொழியா இருந்தது. நீயும் நானும் எப்படி நடந்துக்கிறோம்? மிக பணம் படைத்தவர்களோடு தான் உறவு வச்சுக்கிறோமா? இல்ல ஆண்டவருடைய பார்வையில நம்மளுடைய விசுவாசிகளின் கூட்டத்துல சாதாரண மக்களாக ஒரு ஏழை பணம் இல்லாதவர்களா இருந்தா அவர்களை எப்படி நிதானித்து பார்க்கிறோம் என்று நாமே இன்னைக்கு என்ன செய்யணும்? அலசி ஆராயணும். ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூ. இது அதிகமாக அநேக இடத்துல சொல்லப்படுவதில்லை. பரிசுத்தவானாகிய
யாக்கோபு தான் இதை அழகா எடுத்து சொல்றாரு. நடைமுறையில உன்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்? தேவன் பார்க்கிற விதமாய் இருக்க வேண்டும். இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, எங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதாரண காரியம் சுவாமி, இதை நாங்க பாவம்னு கூட யோசிக்கிறது இல்லை. ஆனால் இன்று எங்களுக்கு அதை சுட்டி காட்டினபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை காட்டிலும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், இல்லை என்றால் இந்த உலகத்துல சாதாரணமான நிலையில் இருக்கிறவர்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? எங்களது கண்ணோட்டம், எங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? எங்களையே அலசி ஆராய்கிறோம் ஆண்டவரே. நீர் பார்க்கிற விதத்துல நம்பிக்கையிலே ஆண்டவரே, அவர்களை செல்வந்தர்களாக இருக்கிற அவர்களுக்கு நீர் இறையாட்சியை வாக்களித்து இருக்கிறீரே அப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே. நாங்களும் அப்படியே நடந்து கொள்ள எங்கள் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களைப் போலவே மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை அப்படி நாங்கள் செய்ய தவறிவிட்டோம் என்றால், இது கூட பாவமா என்று கேட்டுக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இதுவும் பாவம் என்று எங்களுக்கு எடுத்து காட்டுவதை எங்கள் இருதயத்திலே நாங்கள் ஏற்று கத்தாவே எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க அலசி ஆராய தேவன் கிருபை செய்வீராக. அப்பா பிதாவே, பரிசுத்தவானாகிய யாக்கோபு, என் சகோதர சகோதரிகளே என்று எங்களை உரிமையோடு அழைத்து ஆண்டவரே, எங்களிடத்துல கொடுக்கிற இந்த நடைமுறை வாழ்க்கையில எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த புத்திமதியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ பரிசுத்த ஆவியானவரே கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன்.